இல்ல நான் கேட்கிறது இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் இப்ப முதுமைப்படுத்துகிற மாப்போசி, ஆதித்யநாத் போன்றவர்களே திமுகவுடன் நின்று இதே தேர்தல் அரசியலில் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாம் பெற்றவர்கள். நீங்க முன்னோர்கள் செய்த பிள்ளை. நீங்க 234 நிக்க போறியான்னா, ஒரு தேசிய இனத்தின் மக்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அங்கெல்லாம் அந்த இனத்துக்கு அரசியல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்க முன்னோர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளா நின்னுட்டாங்க. அந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் எனக்கு வேண்டியது 4-3 சீட் இல்ல, நாடு. இந்த அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். எத்தனை ஆயிரம் துன்ப போட்டுகளானாலும் ஒரே ஒன்றுதான் அதுக்கு, ஒரே சாவிதான் அதுக்கு, அது ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறாரு. அதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? நானா நம்ம நீ என்னடா நீ ஆளணுங்கிறேன். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தன் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளலன்னு எனது மறை சொல்லுது. அந்த அறத்தின் வழி நின்றுதான் நம்ம அரசியலை கட்டி எழுப்பணுங்கிறோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடுறது, எல்லா மனிதருக்கும்னு பாடல, எல்லா தமிழருக்கும்னு பாடல, எல்லா உயிருக்கும்னு வேதம் சொல்லுது. அதையேதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்குது. இப்ப இந்த பண்பாடு, இந்த நெறியின் அறத்தின் வழியில தான் நம்ம அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எமது பாட்டன் சொல்றான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான். அதான் என்ன சொல்றான், அலைமாகடல் நிலம் வானில் ஒண்ணு. வெறும் நிலத்துல மட்டும் அதிகாரம்டா, அலைமாகடல் நிலம் வானில் ஒன்னு அணிமாளிகிறதமே அது ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறான். இடையில ஏதாவது பிரச்சனை வருதா, கொலைவாளின எடடாங்கிறான். மிக கொடிய ஒரு செயல் அறவேன்னு யாரு பேச்ச கேட்கறது?